Hi friends, Assalamu alaikum. Welcome to Mom's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்மியான சென்னா புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை நல்லா ½ அன் ஹவர் ஊற வச்சிருங்க. மூடி போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு அப்படி வச்சிருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க ரைஸையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 to 12 minutes அப்படியே வச்சிருங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக மல்லி இலையும் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிருங்க. எம்மியான டேஸ்டியான சென்னா புலாவ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Thank you. Subscribe for more videos.